ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவிதாஸ் கிச்சன். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான சாமை அரிசியை வச்சு கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு சாமை அரிசி எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், வாசனை வர அளவுக்கு. இதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஓரமாக ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு வெங்காயம் நீளமாக நறுக்கினது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே 2 பச்சை மிளகாவை நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸு, இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது எல்லாமே நல்லா வதங்கணும். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கின உடனே 1 டம்ளர் சாமை அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இது கொதிக்கும் போது நம்ம ஏற்கனவே வறுத்து ஊற வச்சுருக்க சாமை அரிசியை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு ப்ரெஷர் குக்கரை மூடி நம்ம 3 விசில் விட்டோம்னா சூப்பர் டேஸ்டியான சாமை கிச்சடி தயாருங்க. ப்ரெஷர் அடங்கினோடனே நம்ம திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக பூத்து வெந்திருக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சாப்பிட்லாங்க. சட்னி எதுவுமே தேவைப்படாது, சும்மாவே சாப்பிட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.